ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரளா ஆலப்புழா வந்து ஒரு டூரிஸ்ட்டுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே நல்லாயிருக்கும் ப்ளேஸ் சொன்னாங்க. ஸோ ஆலப்புழாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட் ஹவுஸ் தான் நிறையா இருக்கும். ஸோ எங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சென்ட்ரலேருந்து ட்ரெயின் ஏறிட்டோம். ட்ரெயினில் ஏறி நம்ம கேரளாக்குள்ளே என்ட்ரானதுமே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு எல்லாமே. ஸோ ஒரு வீடியோ தொகுப்பாக எடுத்திருக்கேன். ஸோ இது பார்ட்டாக வரும் உங்களுக்கு. ஸோ 2 பார்ட்லேருந்து ஒரு 3 பார்ட் வரையும் வரும் வீடியோ ஃபுல்லாக. அந்த போட் ஹவுஸ்லேருந்து ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இப்போ ரெடி பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெயினில் போகும்போது நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே. ஸோ அந்த கேரளாக்குள்ளே என்ட்ரானதுமே நல்லா பச்சை பசேர்னு நல்ல ஒரு குளிர்ந்த காற்றுடன் நல்லா ஒரு சுகமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் அது இல்லை, ஏன்னா நிறையா இயற்கை வளங்களெல்லாம் அழிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சூடான காட்டாக தான் வரும். ஆனால் இந்த டைம் வந்து கேரளாவில் நல்லா இருந்தது, கிளைமேட்டும் நல்லா இருந்தது. ஸோ நல்லா உள்ளே என்ட்ரானதுமே நல்லா பச்சை பசேர்னு கண்ணுக்கு நல்லாவே குளிர்ச்சியாகவே இருந்தது. நல்லா இருக்குது. நல்லா சுற்றுலா போகிறவங்க கேரளா ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்குது. அதே போல் இந்த போட் ஹவுஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்குது. கேரளாவில் இன்னும் நிறைய இடம் இருக்குது. நாங்கள் போன இடம் இந்த இடம் மட்டும்தான். ஸோ இதுலேருந்து சின்ன சின்ன இடம் போயிருப்போம். ஸோ இதில் நல்லாவே இருக்குது. போட் ஹவுஸ்லாம் நல்லா இருந்தது. ஸோ இது ஃபுல்லாகவே இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த ட்ரெயின்லேருந்து போகும்போது நாங்கள் எடுத்து ஷூட் பண்ணது எல்லாமே. ஏன்னா கேரளாவுடைய லொக்கேஷன் எப்படி இருக்கும் சில பேருக்கு தெரியாதில்ல. போகும்போது ட்ரெயினில் போகும்போது எப்படி இருக்குது என்ன இந்த மாதிரி தெரியாது. அதனால் ஸோ அதை நம்ம எடுத்து ஒரு வீடியோ தொகுப்பாக போட்டால் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா ட்ரெயினில் போகும்போது எல்லாத்துக்கும் ஒரு நல்லாயிருக்கும், ஒரு பிடித்த மூமெண்ட் அது. ஸோ அதனால தான் ஒரு வீடியோ தொகுப்பாக எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கேரளா பயணம். கேரளா ஆலப்புழா நல்லா இருந்தது. அதை ஆலப்பின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. நம்ம ஆலப்புழான்னு சொல்கிறோம். ஆலப்புழா தான் பேர், அது ஷார்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ உள்ளே என்ட்ரானதுமே இந்த கேரளாக்குள்ளே என்ட்ரானதுமே நிறையா அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய இடத்துல வெறும் தண்ணி குளம் குட்டை நிறைய இருக்குது. அதே போல் அந்தளவுக்கு அங்கே ரோடு வசதியெல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து அங்கே அந்தளவுக்கு இயற்கைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு மரம் வெட்டினா கூட நாங்கள் பர்மிஷன் கேட்கணும் அங்கெல்லாம். ஸோ இங்கே நம்ம நாட்டில் அப்படி கிடையாது. எவன் எப்போ வேணால் வந்து அந்த மரத்தையும் வெட்டிட்டு போகலாம், மலையும் அறுத்துட்டு போகணும், மலையும் வெட்டி நோண்டிட்டு போவானுங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அங்கே அப்படி கிடையாது கேரளாவில். மரத்துக்கு இயற்கை வளங்களுக்கு டேமேஜ் ஆகுதுன்னா அந்த ரோடே வேணாம் அப்படின் மாரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் நல்லா அவங்க சொல்லுவாங்கள்ல, இப்போ நிலத்தடி நீர் மட்டம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் நிறையாவே இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அங்கே நம்ம இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து சிமெண்ட் ரோடு தார் ரோடு போட்டதுனால பெய்கிற மழை தண்ணி வந்து நேராக சாக்கடைக்கு போயிடுது. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. தேவையான இடத்துல மட்டும்தான் போட்டிருக்காங்க. தேவையில்லாத இடத்துல அந்த சிமெண்ட் ரோடு தார் ரோடெலாம் போகிறதில்ல, மண் ரோடு மட்டும்தான் இருக்குது. ஸோ பெய்கிற மழை நீர் வந்து டைரெக்டாக வந்து உள்ளே போயிடும். ஸோ நமக்கு நிலத்தடி நீர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஆனால் இங்கே எதுவுமே அப்படி பண்ணுறதில்ல. ஸோ இவ்வளோ ரோடு எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் கவர்மெண்ட் கொஞ்சம் முன்னெடுத்து அந்த மழை நீர் சேகரிப்பு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அப்படின்னா தான் நம்ம கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த தண்ணி பிரச்சனை வராது. அது ஒரு கட்சி வந்து பண்ணிச்சு. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து பண்ணிச்சு அந்த கட்சி. நல்லாவே பண்ணியிருந்தாங்க அவங்க. அப்போ அந்த வருஷம் ஃபுல்லாகவே நல்லா கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ அது அப்படியே அந்த திட்டத்தை எல்லாமே அதுக்கப்புறம் வந்த தலைவர்கள்லாம் அந்த திட்டத்தை வந்து கிடப்பில் போட்டாங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். ஸோ அங்கே பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அந்த கேரளா வீடு எல்லாமே நல்லா தான் இருக்குது போகிறதுக்கு எல்லாமே. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒவ்வொரு வீடும் ரொம்ப அருமையான ஒரு ஸ்ட்ரக்சரில் கட்டியிருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். கேரளா வீடுன்னு சரி, அந்த கேரளா நேச்சுரல்ஸும் சரி, எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப அருமையாக இருந்தது அந்த ட்ரெயின் பயணம். உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். ஏன்னா அந்த வீடெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாம் இந்த ஓட்டு வீடு மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம சைடெலாம் வந்து தான் மெத்த வீடு அந்த மாதிரி நம்ம கட்டியிருப்போம். அங்கே எல்லாமே இந்த ஓட்டு வீடு. ஸோ அந்த டிசைனே வேறு மாதிரி இருக்கும், நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு.
ஸோ உங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப லைக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேரளானாவே எல்லாத்துக்குமே நல்லா பிடிக்கும். ஸோ அந்தமாரி லொக்கேஷன் நல்லாவே இருக்கும் கேரளா பார்க்குறதுக்கு. ஸோ நிறைய பேர் வந்து லைக் பண்ணி போவாங்க கேரளாவுக்கு. எனக்கு இது ஃபஸ்ட் டைமு. ஸோ அதனால் நான் லைக் பண்ணி போனேன். நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் ஒரு மீட்டிங்காக போனோம். ஸோ அப்படியே வீடியோ தொகுப்பாக எடுத்தேன். ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு. நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எல்லா வீடும் பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவும் இருக்கும். அந்த இயற்கையெல்லாம் பாருங்க. இதுலேருந்து ட்ரெயின் வந்து ஒரு நார்மல் ஸ்பீடு தான் போச்சு. ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ பாருங்கள், ரொம்ப இந்த இடத்துல வந்து ட்ரெயின் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போச்சு. ஒரு சில இடத்துல வந்து ட்ரெயின் ஸ்லோ பண்ணுறாங்க. அது ஒரு சில இடத்துல ஃபாஸ்ட்டாக போகுது. சரி, அப்போ வந்து நம்ம எடுக்கலான்ட்டு எடுத்தது. எல்லாமே பச்சையாகவே தான் இருக்கும். அங்கே எந்த ஒரு இயற்கையும் காஞ்ச மாதிரியே நம்ம பார்த்ததும் கிடையாது. எல்லா இடத்துலையுமே நல்ல பச்சை பசேர்னு, அதே போல் தண்ணி வாட்டர் லெவலு எல்லா இடத்துலையும் வாட்டர் லெவல் இருந்துச்சு. ஸோ அதனாலவே எல்லாமே பச்சை பசையாக இருந்துச்சு. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் டீசெண்டாக நல்லா சுத்தமாக க்ளீனாகவும் வச்சுருந்தாங்க. ஸோ பரவாயில்ல. கொஞ்சம் என்ன, அவங்க வந்து இந்த இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பார்த்தா அது தெரியுது நல்லாவே. ஏன்னா இயற்கையை அழித்து அவங்க எந்த ஒரு ரோடோ இல்லை எந்த ஒரு பாலமோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. ஸோ எல்லாமே வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இயற்கைக்கு என்ன தேவையோ அதுக்கு சார்ந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நல்லாவே இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கு. கேரளா பிளேஸுங்கிறது டூரிஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பிளேஸஸ். ஸோ ஃபேமிலியோடு வந்தால் இன்னும் நல்லாவே இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். அது போட் ஹவுஸ்லாம் இன்னும் நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு. அது அடுத்தடுத்த வீடியோவில் வரும் உங்களுக்கு போட் ஹவுஸ்லாம். ஸோ இது வந்து இப்போ ஸ்டார்டிங் வீடியோ போட்டிருக்கோம். அங்கே பாருங்கள், அந்த மேம்பாலம்லாம் அந்தளவுக்கு இயற்கையெல்லாம் அழிக்கவே இல்லைங்க. அந்தளவுக்குன்னு சொல்ல முடியாது, இயற்கைக்கே அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுதான் அங்கே நான் நல்லா பார்த்தது ரொம்ப. ஆனால் நம்ம இதில் அப்படி கிடையாது. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கும். பட்டு நம்ம இதில் தமிழ்நாட்டில் வந்து முன்னேற்றன்றாங்க. ஆனால் முன்னேற்றம் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் இயற்கை வளங்களை அழிச்சிட்டாங்க. ஸோ அங்கே அப்படி கிடையாது. நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம போனது இந்த ஆலப்புழாங்கிறதால இன்னும் இந்த திருவனந்தபுரம்லாம் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மெயினான பகுதிகள்லாம் கொஞ்சம் போனால் நல்லாயிருக்கும். ஸோ இது எந்த போகிற ஆன் த வே பகுதி. ஸோ அதை தான் நான் போட்டிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு சில வீடியோ வந்து கட் பண்ணி போட்டிருப்பேன். நல்லா இருக்குது பார்த்தீங்களா, இயற்கையெல்லாம் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். அதில் ஒரு வீடு இருக்கும் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. அங்கே பாருங்கள், ரொம்ப இயற்கையாக இருக்குது. அதில் ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா. வெயிலே அங்கே அதிகம் தெரியலன்னு பாருங்களேன். ஏன்னா ஃபுல் வரலாம் மரமாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த வெயிலுங்கிறதே அதிகம் தெரியல. நல்லா குளிர்ச்சியாகவும் இருந்துச்சு. இயற்கை வளம் இருக்கிறது தான் ரொம்ப குளிர்ச்சியாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாமே அருமையாகவே இருக்குது. நல்லா இருக்குது பார்த்தீங்களா, இயற்கை வளம்லாம் செம்மையாக இருக்குது. நீங்களும் என்ஜாய் பண்ணணுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், நல்லாயிருக்கும் கேரளா பிளேசஸ்ஸு. ஸோ ஆலப்புழாவுக்கு 2 ட்ரெயின் தான் போகுது. ட்ரெயின் நீங்கள் கரெக்டாக பார்த்து போங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் எர்ணாகுளம் இறங்கி எர்ணாகுளத்துலேருந்து அங்கேருந்து நீங்கள் பஸ் பிடிச்சி தான் போகணும். ஸோ ஆலப்புழாவுக்கு வந்து ஒரு 2 ட்ரெயின் போகுது. அதில் போகணுன்னா நீங்கள் கரெக்டான டைம் செக் பண்ணி போகணும். மற்றபடி நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் எர்ணாகுளத்தில் இறங்கி அங்கேருந்து பஸ் பிடிச்சி தான் போகணும். எர்ணாகுளத்துக்கு அடிக்கடி ட்ரெயின் இருக்குது, அதுலேருந்து மாறிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வேறு வந்துடும். எர்ணாகுளம் வரையுமே கொஞ்சம் ட்ரெயின் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் ஆலப்புழாவுக்கு வந்து ட்ரெயின் கம்மி. ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸுங்கிறாங்க. ஆனால் அதுக்கெலாம் நிறையா ட்ரெயின் வசதி பண்ணலாம், நிறைய இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா அந்த பிளேஸஸ்லாம் நிறைய பேர் அந்த போட் ஹவுஸ் நம்பி தான் நிறைய பேர் அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் அந்த போட் ஹவுஸ் வச்சுருக்காங்க. நிறையா அது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும், போடுறேன் பாருங்கள். ஏன்னா அதை நம்பி தான் அந்த சுற்று வட்டாரம் மக்களே இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் அதுக்கு வந்து அந்த இது வந்து வாழ்க்கை கொடுக்குது எல்லாத்துக்குமே. ஸோ அந்த போட் ஹவுஸு
ஸோ போகிறவங்க வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு. ஏன்னா எல்லாமே அந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே அந்த போட் ஹவுஸ் நம்பி தான் இருக்கிறாங்க. வேறு எதுவும் அங்கே தொழில் இல்லை. ஸோ அது போட் ஹவுஸுங்கிறதுனால அவங்க எல்லாத்துக்கும் அதுதான் ஒரு மெயினான ஒரு பிஸ்னஸாக அவங்க பண்ணுறாங்க எல்லாருமே. நல்லாயிருக்கும் பாருங்கள். நான் என்ன நினச்சேன், சென்னை மாரி நிறைய பில்டிங்ஸ்லாம் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அங்கே அந்த மாதிரி கிடையாது. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்ட்ரக்சர் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அட்மாஸ்பியர் வீடு பார்க்க நல்லாயிருக்கு. இயற்கை வளங்கள் எல்லாமே கொஞ்சம் அருமையாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இது காலை டைமு, அதனால் நாங்கள் ஷூட் பண்ணும்போது எல்லாம் கடைலாம் மூடி இருந்தது. மதிய டைம் அந்த மாதிரி இருந்ததுன்னா கடைலாம் திறந்துருக்கும், ஓப்பனிங்ஸ் இருந்திருக்கும். இது காலை டைமுங்கிறதுனால நிறையா கடை மூடி இருந்தது. அதை தான் அப்படி வீடியோ எடுத்தோம். இந்த இடத்துல வந்து ட்ரெயின் ஸ்லோவாகிடுச்சு, ஸ்லோவாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் எர்ணாகுளம் பகுதி நெருங்கிட்டோம் நாங்கள். எர்ணாகுளத்தில் வந்து ஒரு 10 நிமிஷம் நிற்கிது ட்ரெயின். ஆலப்புழா ட்ரெயின் வந்து எர்ணாகுளத்தில் ஒரு 10 நிமிஷம் நிற்கிது. அங்கே 2 இடத்துல நிற்கிது. டவுன் ஒன்று நிற்கிது, முன்னாடியே ஒரு ஸ்டாப் நிற்கிது. அப்புறம் டவுன் ஜங்ஷன் ஒரு இடத்துல நிற்கிது. 2 இடத்துல நிற்கிது எர்ணாகுளத்தில். ஆனால் 2வது ஸ்டேஷனில் தான், அந்த எர்ணாகுளத்தில் 2வது ஸ்டேஷனில் தான் கொஞ்சம் 10 நிமிஷம் நிற்கிது. முதல் ஸ்டேஷன் ஒரு 5 நிமிஷம் தான் நிற்கும். அதுக்குள்ளே அது கிளம்பிடும். ஏதாவது வாங்கணுங்கிறவங்க ஜங்ஷனில் போய் நிற்கும்போது வாங்கிக்கிங்க. நாங்கள் 10 நிமிஷம் மேலே நிற்கும் ட்ரெயின். அங்கே தான் கொஞ்சம் நேரம் நிற்கும் ட்ரெயின். அங்கே போய் வாங்கிக்கிங்க. அதே போல் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஏன்னா அங்கே கேரளா சாப்பாடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே போல் ட்ரெயினில் வாங்குறது கொஞ்சம் சுத்தமாகவும் இல்லை. ஆலப்புழா வந்தாச்சு. ஆலப்புழா வந்து இறங்கிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன், ஆலப்புழா ரயில்வே ஸ்டேஷன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.